ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எம்கே. ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக. இப்போ இது சர்வைவல் சீரீஸ் தான். ஹார்ட் கோர் அப்புறம் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வேர்ல்டுக்கு பேர் கொடுத்துப்போம், எம்கே ஃபேமிலி வேர்ல்டுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அட்வான்ஸில் போய் ஸ்டார்டிங் மேப், போனஸ் செஸ்ட், கோஆர்டினேஷன், ஸ்டோரேஜ் எல்லாம் ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி, வேர்ல்டு க்ரியேட் பண்ணிடுமா? கிரியேட் கொடுத்துருவோம். வேர்ல்டு லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகட்டும் கைஸ். இப்போ ஆயிரும் லோடிங். டக்குன்னு லோடிங் ஆகிட்டு கைஸ். உள்ளே வந்தாச்சு. போனஸ் செஸ்ட்டு எடுத்துட்டோம். போனஸ் செஸ்ட் டக்குன்னு எடுத்துட்டேன். அது வீடியோ கிளிப் கட் ஆகிட்டு, அதுதான் அப்படி இருக்குது. சரி கைஸ், பார்ப்போம். முதல்ல ட்ரீயை கட் பண்ணுவோம். ட்ரீயை கட் பண்ண வைப்போம். முதல்ல மரத்தை ஃபுல்லாக வெட்டி முடிப்போம். இதுதான் மைன்கிராஃப்ட்குள்ளே வந்தாலே மரத்தை வெட்டணும் மெயினாக. முதல்ல இந்த வேலையை முடிக்காமல் வேறு வேலையே பார்க்கக்கூடாது. என்னடா ஸ்னோ? சரி என்னது இது? புது அப்டேட்டா? கோழியில் மாதிரி கலரு. வேறு என்ன இருக்குது? ஸ்னோ பயமில் இறக்கி விட்ருக்கேன். என்ன டெசன்ட்லாம் தெரியுது. சுகர் கேன்லாம் மெயின். இப்போவுமே கிடைச்சது லக்கு. சுகர் கேன் ஃபுல்லாக எடுத்து வச்சுப்போம். சுகர் கேன் இங்கே ஒன்று, அங்கேயும் கிடக்கு நிறைய. அதையும் எடுத்துகிட்டு வரோம். அப்போ தான் நமக்கு வருங்காலத்தில் உதவும். சுகர் கேன் இந்த சுகர் கேனி விட்டுருவோம். ஒரு சுகர் கேனை கூட விடக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல வில்லேஜை கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயின். வில்லேஜு இங்கே ஃபுல்லாக ஸ்னோ பயமாக இருக்குது. எங்கே போய் வில்லேஜை தேடணும் ஒன்றும் தெரியல. சரி போவோம். போகிற வாக்கில் எங்கேயாவது வில்லேஜ் கிடைக்கும். போவோம் செல்வம். சரி, இருக்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடணும். இங்கேயும் விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க. எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு போவோம். ஒன்று கூட விடக்கூடாது. அந்த டெசர்ட் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் டெசர்ட் இருக்குமான்னு தெரியல, போய் பார்ப்போம். டெசர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கே டெசர்ட்? ஐயோ, டெசர்ட்டே கிடையாதா? பாருங்க ஐஸ், அது ஐஸ் கட்டியில் இருக்குது ஃபுல் இடமும். ஓகே, அப்போ ஸ்டோன் மாறிடுமா? ஸ்டோனு இருக்குது. பெக்காஸ் எடுப்போம். இந்த ஸ்டோனை ஃபுல்லாக மைன் பண்ண ஆரம்பிப்போம். நல்ல வேலை சின்ன கேவ் ஒன்றுமே உள்ள. சரி, நம்ம முதல்ல ஸ்டோனு மைன் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்டோன் ஒரு இந்த பிக்காக்ஸு முடிகிற வரைக்கும் ஸ்டோன் நல்லா மைன் பண்ணி எடுத்துருவோம் கைஸ். அப்படியே கோல் எதுவும் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். கோல் இங்கே கிடைக்குமான்னு தெரியல கைஸ். சரி, ஃபுல்லாக முதல்ல ஸ்டோன் மைன் பண்ணி எடுப்போம். ஸ்டோனை மைன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிக்கேக்ஸு, ஸ்டோனில் ஆக்ஸு, ஸ்டோனில் எல்லாத்தையும் ஸ்டோனில் பண்ணிடுவோம். முதல்ல பிக்கேக்ஸ் உடஞ்சிட்டு சரி வெளியில் போவோம். முதல்ல வெளியில் போயிட்டு முதல்ல ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும் கைஸ். தெரிஞ்சு ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம போட்டு யூஸ் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். முதல்ல ஸ்டோன் டூல்ஸுக்கு மாறிப்போம். ஸ்டோன் டூல்ஸ் எங்கே இருக்குது? தயாரிக்க ஆரம்பிப்போம். வுட்டு, அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டிக்கு. கிராஃப்டிங் டேபிளில் வெளில போடுவோம். கிராஃப்டிங் டேபிள் போட்டாச்சா? அதுக்கப்புறம் ஸ்டோன் பிக்காக்ஸ், ஒரு ஆக்ஸு, ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ். சரி, போட்டு செஞ்சிடுவோம் கைஸ். போட்டும் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். போட்டு செஞ்சு போவோமா இல்லை எப்படி? போட்டு செய்யுமா வேண்டாமா கைஸ்? நடந்தே போயிடலாம் தான் நினைக்கிறேன். போவோம். அந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லாக ஐஸ்கட்டியாக தான் இருக்குது. ஒரு போட்டை செஞ்சுட்டு கிளம்புவோம் கைஸ். கிராஃப்டிங் டேபிளை கீழே போட்டுடலாம். கிராஃப்டிங் டேபிளை கீழே போடு. போட்டு செய்வோம். போட்டோட ரெசிபி இங்கே இருக்குது. ஓஹோ, நம்ம போட்டு தண்ணிக்குள்ளே இன்னும் இறங்கலாம். அச்சீவ்மெண்ட்டு ஆனால் அவ்வளோ இருக்குது. நமக்கு தான் போட்டு செய்ய தெரியுமே, நம்மளே செய்வோம். ஃபுட்டை முதல்ல இது பண்ணுவோம். தண்ணிக்குள்ளே வேண்டாம், நமக்கே தெரியுமே. முதல்ல வுட்டை பிரித்து வைப்போம்.
போட் ரெடி, வாங்க கிளம்போம். நான் போட்டு எப்படி ஓட்ட போகிறேன் மட்டும் பாருங்கள். போட்டு மாசாக இருக்கும் பாருங்கள். போட்டு ஓட்டதில் நான் பெரிய ஆள். போட்டு ஆன் பண்ணுங்கள். சரி, ஒரு சைடில் காசு ஆகுது. ஒழுங்காக போ போட்டு இறங்கிடும். ஒழுங்காகவும் போக மாட்டேது. நமக்கு போட்டு ஓட்டியே தெரியாது போடுது. நானே ஒரு கான்ஃபிடென்ட்டில் இறங்கிட்டேன். போட்டும் ஓட்ட வர மாட்டேங்குது, ஒன்று வர மாட்டேங்குது. போட்டை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போவோம். இந்த போட்டை முதல்ல தூக்கி தூர போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நடந்து போனால் கூட ஒரு பிடியாக போயிடும் போது. போட்டை தூக்கி போடும். சுகர் கேன் எங்கே பார்த்தா சுகர் கேன் இருக்குது. நல்ல வேலை சுகர் கேன் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் எபிசோடுக்கு தேவைப்படும். எங்கே பார்த்தாலும் சுகர் கேன். இந்த ரேபிட் நல்லா இருக்கே. ரேபிட்லாம் என்ன இது வரைக்கும் பிடிச்சதே கிடையாது கைஸ். இன்றைக்கா இந்த ரேபிட் எப்படி என்ன போல இருக்குது. சரி, முதல்ல வில்லேஜை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ரேபிட்டை பார்ப்போம். போகலாம். முதல்ல ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்குது கைஸ். வில்லேஜுக்கான அறிகுறி கிடச்சிட்டு. பம்கின் கிட்டே இருந்தால் வில்லேஜ் இருக்கணும் ஒரு அர்த்தம். நைட்டு வேறு ஆக போகுது. பம்கின் கொஞ்சம் தேவைப்படும். மைண்ட் பண்ணி வச்சுப்போம் கைஸ். மைண்ட் பண்ணுவோம். பம்கின் கொஞ்சம் எப்போ தேவைப்படும். கொஞ்சம் இருங்க. வில்லேஜ் ஏதாவது இருக்க தெரியுதான்னு கொஞ்சம் மேலே பிளாக் போட்டு பார்ப்போம். வில்லேஜ் ஏதாவது தெரிஞ்சுன்னா அப்படியே வில்லேஜ் பக்கம் ஓடிடலாம். 1 2 3 போட்டாச்சு. நைட் ஆகிட்டுனா சாம்பிங்க தொல்லை வேறு தாங்க முடியாது. இது சோமபயம் தானே. இதில் இங்கே ஸ்பான் ஆகுமா? என்ன ஸ்பான் ஆகும்? எல்லாமே ஸ்பான் ஆகும் போல இருக்கே. தெரியலையே. அந்த பயமில் தான் பார்த்துருக்கேன். சரி, ரெண்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருந்தோன்னா சங்கு ஒரு 11 10 எவ்வளோ வைப்போம். ஊட்டி வைப்போம். ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரிய மாட்டேங்க. நைட் ஆக போகுது. எல்லாம் மாவும் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடுமே. என்ன பண்ணேன்னு ஒன்றும் தெரியலையே. என்ன செய்ய? சரி, மைண்ட் பண்ணிட்டு கீழே இறங்குவோம். இது செட் ஆகாது. மைண்ட் பிக்கு ஆக்சைடு மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். மைண்ட் பண்ணி டக்குன்னு மைண்ட் பண்ண ஆரம்பி. கீழே இறங்கினாலே சாம்பியாக தான் இருக்கும். முதல்ல எந்த இடத்துக்கு போவனே ஒன்றும் தெரியலையே. சாம்பிக்கிட்ட மாட்டாமல் எப்படியாவது கிளம்பிடணும். சாம்பி டக்குன்னு கிளம்போம். டக்குன்னு சரி, ஒரு 2 இடம் எடுத்துகிட்டு போவோம். என்னைக்காவது யூஸ் ஆகும். எடுத்தாச்சா? சரி, கிளம்போம். ஐயோ, சாம்பி அது குதிரையில் நிற்கிது. இவள் விச்சு யாத்தடி என்ன டேஞ்சரு. இவள் என்ன ஆட்டிட்டிக்க உள்ள. இவள் ஏமலை இப்படி போட்டு அடிக்க. இவள் என்னதில்ல கையில் இதெல்லாம் வச்சுட்டு இவள் என்னையே ஏன் பண்ணுங்க. இவள் கொஞ்ச நாள் இருங்களே, பிரேக் விட்டு அடிங்களே. அடிச்சுட்டே இருக்கேன். சரி, இவ்வளோ கீழே ஒரு குழியை தோண்டிடும். இதுக்குள்ளே கொஞ்ச நேரம் இருப்போம். காலையில் எழுந்தோடனே, காலையில் விடிஞ்சோடனே எழுந்துச்சி கிளம்பும். லாக்கை போட்டு மூடு. காலையில் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். காலையில் ஆயாச்சு கைஸ். சரி, முதல்ல மைண்ட் பண்ணிட்டு வெளில ஆடமோ. வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும். மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணியாச்சா கைஸ்? வெளில போயிடும். வெளில போய் மறுபடியும் இன்னைக்குள்ளே எப்படியாவது வில்லேஜை கண்டுபிடிக்கணும் கைஸ். இல்லைன்னா இங்கே இருந்தால் செட்டே ஆகாது. வில்லேஜை முதல்ல போய் தேட போகணும் கைஸ். பிளெயின் பயம் எப்படி இருந்தாலும் அங்கே தானே எனக்கு தெரிஞ்சு வில்லேஜ் இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. பிளெயின் பயம் போனது போவோம் கைஸ். 2வது அறிகுறி கிடச்சிட்டு மறுபடியும் ஒரு பம்கின். எனக்கு தெரிஞ்சு கிட்ட தான் வில்லேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வில்லேஜை போய் கண்டுபிடிக்கணும் கைஸ். வில்லேஜை போய் கண்டுபிடிச்சா தான் பார்க்கணும். இதுலேயும் கொஞ்சம் பம்கின் மைண்ட் பண்ணிப்போம். தேவைப்படும். அங்கே தான் கொஞ்சம் டேஞ்சராக இருந்து மைண்ட் பண்ண முடியல அவ்வளவு. இதில் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போவோம். மைண்ட் பண்ணுவோம். சரி கைஸ், மைண்ட் பண்ணியாச்சு. சரி, கிளம்புவோம். அப்போ வில்லேஜை நோக்கி போவோம். டாங்கி இது என்னதில் மறையுதுமா இருக்குது. எவ்வளோ என்னதில் இது புது அப்டேட்டா? சரி கைஸ், நம்ம ஷீப்பை கண்டுபிடிச்சிட்டோம். மொதல் ஷீப் அடிப்போம். முதல்ல இதுலேயே பெட்டாக செஞ்சிடணும். வில்லேஜ் கிடைக்கான்னு தெரியாது. இது அடி இன்னொன்று கிடச்சிட்டு அடி. சரி கைஸ், 3 கிடச்சிட்டு நான் இன்னொரு ஷீப்பையும் எக்ஸ்ட்ரா அடித்தேன். சரி கைஸ், பெட்டு தயாரிச்சாச்சு. சரி, கேப்டன் எவ்வளோ எடுத்துப்போம். சரி, கிளம்புவோம். எங்கேயாவது வில்லேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். சரி, வில்லேஜ் என்ன பெரிய மலை
கைஸ் அது வில்லேஜ் கைஸ், வில்லேஜ் பார்த்துறீங்க கைஸ், என்ன பெரிய மலை, அதில் வில்லேஜை பாருங்கள். வாங்க அது போய் பார்த்துட்டு வரோம். என்ன உச்சியில் போய் கட்டியிருக்கான் ஒரு வில்லேஜ், ஒரு வீடை பாருங்கள் என்ன உச்சியில் கிடக்கு. இந்த கிராம்ஸ் எல்லாத்தையும் அள்ளிக்கட்டு போகும்போது இங்கே எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே இல்லை. அந்த இடம் ஒரு பிளெயினாகவும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. சரி யூஸ் பண்ணிட்டு யூல் ஜாம்பி காய்ஸ், இங்கே ஃபுல்லாக ஜாம்பியாக இருக்குது காய்ஸ். இன்னும் வில்லேஜ் செட் ஆகுமான்னு தெரியல, ஃபுல்லாக மலையில் வச்சு கட்டி வச்சுருக்கானுங்க. நல்லா தரையில் கட்டுங்களான்னு பார்த்தா இங்கே வெறும் மலையில் கட்டி வச்சுட்டு நின்னேன். ஐயா நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்களான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வில்லேஜ் செட் ஆகுமானே தெரியல கைஸ், கிடைச்ச வில்லேஜும் விட்டுறக்கூடாது. சரி மேலே போய் பார்ப்போம், இன்னொரு வீடு கிடக்குது, இந்த வீடாவது உருப்படியாக இருக்கான்னு. என்ன கைஸ் இந்த வில்லேஜே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஜாம்பிஸ் பண்ணுவோம் போல. ரீஸ்பான் மட்டும் செட் பண்ணிப்போம். இந்த வில்லேஜ் ஆகுமான்னு தெரியல, வேறு வில்லேஜை வேணால் பார்க்க போவாங்க கைஸ். அது பெட்டு வேறு இருக்குது, பிரச்சனை கிடையாது. வேறு வில்லேஜை கூட போய் தேடி பார்த்து கிடைக்கும். ரொம்ப சின்ன வில்லேஜ் கைஸ், இதெல்லாம் இருக்கிறது கஷ்டம். இப்போமே ஒரு நல்ல வில்லேஜை பார்த்தா தான் அப்புறம் அந்த வில்லேஜ்லேயே இருக்க முடியும். இப்போ அடுத்த கிடந்து வில்லேஜை தேட முடியாது கைஸ். இப்போமே ஒரு நல்ல வில்லேஜை போய் பார்க்க போகணும். வாங்க வேறு ஏதாவது வில்லேஜ் கிடைக்கான்னு பார்ப்போம், வேறு எங்கேயாவது போய் பார்ப்போம். எதாச்சும் மலைக்கு பின் சைடு போய் பார்ப்போம் ஏதாவது வில்லேஜ் கிடைக்கான்னு. எங்கே பார்த்தா சுகர் கேன் கிடச்சிருக்கு, நல்ல வேலை. இந்த எபிசோடுக்கு சுகர் கேன் பஞ்சம் கிடையாது போகுது. சுகர் கேன் ஃபார்முக்கு யூஸ் ஆகும் கைஸ். அங்கே பாருங்கள் ஒரு வீடு, வில்லேஜ் கைஸ். கைஸ் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொரு வில்லேஜ். வாங்க அந்த வில்லேஜுக்குள்ளே போவோம், ஏதாவது கிடந்தா எல்லாம் கைஸ். அவுட் போஸ்ட்டு ரைடு ஃபார்ம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்கே கைஸ். அவுட் போஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் வில்லேஜ்கிட்டே இருக்கே. வில்லேஜர் ஃபுல்லாக அடிச்சு போட்றான்ல. சரி பார்ப்போம், ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம். ஏற்கனவே அயன்கோலம் வேறு இருப்பானுங்க, பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு ஸ்பான் பாயிண்ட் முதல்ல செட் பண்ணுவோம். இந்த வீட்டுக்குள்ளே போவோம், இது வேறு இந்த வீட்டில் இருக்கும். டக்குன்னு இருங்க. செட் ஆகிட்டு, ஸ்பான் பாயிண்ட் செட் ஆகிட்டு. நைட் ஆகிட்டு போல இருக்கே. சரி இருங்க தூங்கி இது பண்ணுவோம். டக்குன்னு தூங்கிடுச்சு. தூங்கி அடிப்போம், அதுக்கப்புறம் கிளம்புவோம். சரி தூங்கிச்சு. எல்லாம் என்ன இன்விசிபிள் மாதிரியே தெரியுது, என்னன்னு தெரில. புது அப்டேட் கூட இருக்குது. இங்கே ப்ரூயிங் ஸ்டாண்ட் இருக்குது, பிரச்சனை கிடையாது. அப்புறம் எதுக்காக யூஸ் ஆகும். வாங்க இந்த பிளாக் ஸ்மித் என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். சரி இருக்க லூட்டை ஃபுல்லாக உள்ளே தூக்கி வச்சிடும். இந்த லூட்லாம் நமக்கு செட்டே ஆகாது, இவ்வளோத்தையும் தூக்கிட்டு எழ முடியாது. வில்லேஜ் அவுட் போஸ்ட்டை போய் பார்த்துருவாங்க கைஸ், இல்லைன்னா நம்மளை போட்டு அடிச்சு போடுவானுங்க. வில்லேஜ் அவுட் போஸ்ட்டை போய் பார்த்துட்டு வரணும் வாங்க. வில்லேஜருக்கு சவால் விட்டு வருவோம் கைஸ், வாங்க பார்த்துருவோம். ஐங்கோலம் பார்த்துப்போம் எதாக இருந்தாலும். இங்கே இருக்க கிராப்ஸ்மெல்லாம் டக்குன்னு எடுத்துரும். இவன் ஆட்டையை போடுறதுக்குள்ள நம்ம ஆட்டையை போட்டு போயிடும். எடுத்துருவோம் டக்குன்னு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சரி அவுட் போஸ்ட்டு போய் பார்த்துடுவோம். கிட்டே போய் எவனா இருக்கான்லான்னு பார்ப்போம் கைஸ். அவுட் போஸ்ட்டு ஆமாம் ஸ்பான்னு ஆயிட்டான்ல, ஆனால் ஒன்றும் தெரியலையே. வில்லேஜர் போகாதில்ல ஸ்பான் ஆகிட்டான்ல. வில்லேஜர் போகாதில்ல இருக்கு போல. அவன் இன்னும் போகிறான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்டே இருக்க பெல் பட்டனை அமைக்கி ஆடில் வச்சுருக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அப்படியே இன்ட்ரோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.